ஈவினிங் டு ஆல். ஒரு வருஷமும் வந்து நம்ம செம்மையாக செலிப்ரேட் பண்ணுற ஒரு சூப்பர்வான ஃபெஸ்டிவல் அப்படின்னா தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டேட்லேயுமே வேறு நேமில் இந்தியா ஃபுல்லாகவே செலிப்ரேட் பண்ணுற ஒரு சூப்பர்வான ஃபெஸ்டிவல். இந்தியாவில் மட்டும் இல்லைங்க, நிறைய வெளிநாடுகளில் தமிழர்கள் வாழ்கிற நிறைய பிளேசஸில் கூட தீபாவளி அப்படிங்கிறது சூப்பராக செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த மாதிரியான ஒரு ஸ்பெஷல் ஃபெஸ்டிவல் டேஸில் பொன்மலை பொழுது ப்ரோக்ராமில் உங்கள் கூட இணைஞ்சு நிறைய விஷயங்கள் தீபாவளி சம்மந்தமாக பேசுறதுல நான் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜெயம் வானொலியின் பொன்மாலை பொழுது வித் RJ பத்மா தொடர்கிறது. ஓகேங்க, நெக்ஸ்ட்டு தீபாவளி ட்ரெஸ் எல்லாம் செம்மையாக வாங்கி வச்சாச்சு. எப்போடா தீபாவளி செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்க, தீபாவளிக்கு நாங்கள் இன்னும் ஸ்வீட்ஸ் வாங்கலை அப்படின்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வீட்டில் செய்கிற மாதிரி ஒரு 2-3 டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்லலான் இருக்கேன். பெரியவங்க எங்களுக்கு சுகர் பேஷண்ட்ஸு வெளியில் வாங்கி சாப்பிட பிடிக்கல, சர்டன் சிச்சுவேஷன்ஸ்னால வெளியில் ஸ்வீட்ஸ் வாங்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக ஈஸியாக நம்ம வீட்டில் நிறைய ஸ்வீட்ஸ் செய்யலாங்க. டக்குனும் செய்யலாம், ஷார்ட் பீரியடில் ரொம்ப ஸ்வீட்டாக சூப்பராக செய்யலாம். ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கோதுமை மாவு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக கீ, பால் ஒரு 1/2 கப்பு, நாட்டு சர்க்கரை வச்சுக்கலாம் நீங்கள், இல்லை அப்படின்னா வெல்லம் வச்சுக்கலாம், ஏலக்காய் பொடி கொஞ்சம், இதெல்லாம் வச்சு அல்வா மாதிரி கிளறலாம். நல்லா கோதுமை மாவை வந்து நெய்யில் வணக்கிட்டு கோதுமை மாவு பால் இதெல்லாம் ஊற்றி உங்களுக்கு நல்லா கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அப்பப்போ நெய் விட்டுக்கிட்டே இருக்கணும். கடைசியாக வெள்ளைப்பாகை வந்துட்டு கெட்டியான வெள்ளைப்பாகை வடிகட்டி உள்ளே ஊற்றி கிளறிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கோதுமை அல்வா மாதிரி ரெடி ஆகிடும். செம்ம ஸ்வீட்டாக இருக்குங்க, சூப்பராக இருக்கும். ஹெல்த்தியான ஸ்வீட்டு வீட்லேயே யூஸ் பண்ணுறது, கீ கோதுமை மாவு எதுவுமே வந்துட்டு உங்களுக்கு ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணாது. அடுத்த ஸ்வீட் வந்து பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு பாயாசம். ஹெல்த்துக்கு எந்த ப்ராப்ளமுமே பண்ணாது, டக்குன்னு செஞ்சு டக்குன்னு சாப்பிட்றலாம். எப்போவும் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ரெசிபி தான் இது, மைண்டுக்கு டக்குன்னு வராது. தீபாவளி அன்றைக்கி என்னடா ஸ்வீட் செய்கிறது அப்படின்னு யோசிக்கிறப்ப டக்குன்னு கொஞ்சம் பாசிப்பருப்பை போட்டு வேக வச்சு நல்லா வெல்லமோ இல்லை நாட்டு சர்க்கரையோ கரைச்சி ஊற்றி நல்லா தேங்காய் பூவையும் கேஷ்யூஸ் இதெல்லாம் வந்துட்டு நெய்யில் வணக்கி நெய்யோடு சேர்த்து ஊற்றி ஜம்முன்னு குடித்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். டக்குன்னு செஞ்சிடலாம், டக்குன்னு சாப்பிட்றலாம், டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். அடுத்து வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட்டோடு நான் வரேன். அதுக்குள்ளே குட்டியாக ஒரு சாங் கேட்டுட்டு வந்துடலாமா? ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள், ஜெயமஃபமோட இணைஞ்சிருங்க. தீபாவளி மோட ஆன் பண்ணி அடுத்த தீபாவளிக்கு என்னெல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிக்கிட்டே இருங்க, பாட்டு கேட்டுகிட்டே இருங்க, என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜெயம் வானொலியின் பொன்மாலை பொழுது வித் RJ பத்மா. பாடல் இடைவெளிக்கு பிறகு மீண்டும் தொடரும். என்னங்க, கூட மேலே கூட வச்சு ரைமிங்கான செம்மையான லவ்லி சாங்கு இது. இந்த சாங்குமே வந்துட்டு எல்லாருக்குமே ஃபேவரேட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாரும் செய்கிற கேசரி ஐட்டம் தான், ஆனால் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்ல போகிறேன். எல்லாருமே அந்த ஒயிட் ரவாவில் செய்வீங்க, நிறைய பேர்த்துக்கு அந்த ஒயிட் ரவா வந்து சேராது, இல்லை அப்படின்னா பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சர்டன் கண்டிஷன்ஸ் இருக்கும். பெரியவங்க வயசானவங்க எல்லாருமே வந்துட்டு அந்த சம்பா கோதுமையில் வர சம்பா ரவை சொல்கிறோம் இல்லைங்களா, அது வந்துட்டு செஞ்சு சாப்பிடணுன்னு ஆசைப்படுவாங்க. டெஃபினட்டாக அந்த ரவையில் நாட்டு சர்க்கரை போட்டு கேசரி செஞ்சு பாருங்கள். ஒரு வாட்டி அந்த ரவையில் வந்து நீங்கள் கேசரி செஞ்சீங்கன்னா அடுத்து நீங்கள் இந்த வெள்ளை ரவை பக்கம் போகவே மாட்டீங்க. நார்மலாக வெள்ளை ரவை மாதிரியே தான் நாட்டு சர்க்கரை போட்டு இந்த சம்பா கோதுமை ரவையை வந்து நல்லா வணக்கி விட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு நல்லா வெந்ததுக்கப்புறம் நாட்டு சர்க்கரையை வந்துட்டு உள்ளே போட்டு நெய் ஊற்றி நல்லா கலக்கி விட்டு சூடாக சாப்பிட்டு பாருங்கள். குழந்தைங்க முதற்கொண்டு அதை விரும்பி சாப்பிடுவாங்க. ரவை அப்படின்னு உப்புமா அப்படின்னாலே ஓடி போகிற குழந்தைங்க கூட இது என்ன டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்வீட் ரெசிபியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. லாஸ்ட் வீக்லங்க மில்லட்ஸ் பற்றி தனியாகவே ஒரு ஃபுல் டைம் பேசியிருக்கேன், நான் ஒரு ஃபுல் ப்ரோக்ராம் பேசியிருக்கேன். இப்போ அந்த மில்லட் வச்சே வந்துட்டு எந்த மில்லட் வேணாலும் எடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்வீட்டாக பாயாசம் வச்சு கூட சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். தீபாவளினா ஸ்பெஷல் அதிரசமும் பாயாசமும் தாங்க. எப்படி வந்துட்டு அதிரசம் இனிக்க அப்படியே சுவையாக உள்ள அவ்வளோ டேஸ்டியாக இருக்கோ அந்த மாதிரி எல்லாத்துக்குமே இந்த தீபாவளி சிறப்பாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதிரசம் போட முடியும் அப்படின்னா சிறப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. அதுவுமே வந்துட்டு ஒரு சீக்கிரம் போடுற ரெசிபி தான். அதிரசம், உப்புட்டு,
பால் கொழுக்கட்டை, இனிப்பு கொழுக்கட்டை, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நார்மலாக வீட்டில் செய்கிற சமையலோடு சேர்த்து டக்குன்னு செஞ்சிடலாம். ஒரு 15 to 20 minutes தான் எடுக்கும். தீபாவளினா வலுன்னு அழகாக இருக்க ஜாமுன் தாங்க. யார் வீட்லேயுமே தீபாவளி வந்துட்டு ஜாமுன் இல்லாமல் பாஸே ஆகாது. கண்டிப்பாக உங்களுக்கு ஜாமுனோட தான் பாஸ் ஆகும். அந்த ஜாமுன் போடுறப்ப நார்மலாக ஜாமுன் மாவு வாங்கி ஜாமுன் போட்டுக்குங்க, அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஜீரா காய்ச்சிறீங்க இல்லையா, வெள்ளை பாகு காய்ச்சிறீங்க இல்லையா, அதை நாட்டு சர்க்கரையோ இல்லை நார்மல் மண்டை வெல்லம் இல்லை வெல்லம் சொல்லுவோம் இல்லையா, அந்த வெல்லம் போட்டு கொஞ்சம் லூஸாக ஜீரா காய்ச்சி அதில் குங்குமப்பூ, ஏலக்காய் பொடி, நெய்யெல்லாம் வந்துட்டு விட்டுட்டு அதில் வந்துட்டு இந்த ஜாமுன் பால்ஸை வந்து ஊற வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இனிமேல் நீங்கள் வெள்ளைச்சக்கரை பக்கம் போகவே மாட்டீங்க. டெஃபினட்டாக சொல்கிறேங்க, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். கண்டிப்பாக கேட்குறவங்க ஜாமுன் செய்கிறீங்க அப்படின்னா ஒரே ஒரு வாட்டி நாட்டு சக்கரை ஜீராவில் வந்துட்டு ஜாமுன்ஸை ஊற வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சொல்கிறப்பவே எனக்கு சாப்பிடணுன்னு இருக்குங்க. செஞ்சு நானும் கண்டிப்பாக நாட்டு சக்கரை பாகில் தான் ஜீரா காய்ச்சி இந்த வாட்டி ஜாமுன் போட போகிறேன். இந்த மாதிரி இப்போ நான் லிஸ்ட் அவுட் பண்ண மாதிரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நீங்கள் எந்த ஸ்வீட்ஸை வேணாலும் செஞ்சு சாப்பிட்லாம். முடிஞ்ச வரைக்கும் ஒயிட் சுகரை அவாய்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். கண்டிப்பாக அவாய்ட் பண்ண வேண்டியது கலர் பவுடர்ஸ். கேசரி செய்கிறீங்களா, என்ன வேணாலும் செய்யுங்க, கலர் பவுடர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. அதில் வந்துட்டு நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது. ஓகேவா? இதோட நம்ம ஸ்வீட்ஸை வைண்ட் அப் பண்ணிக்கலாம். நிறைய குட்டி குட்டி ஸ்வீட்ஸ் சொன்ன ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட் 4 days இந்த பாட்டு மாதிரி தாங்க இருக்குது. சிலுன்னு ட்ரிசிலிங்கு, அதை தாண்டி நைட்டில் வந்துட்டு சூப்பரான வேகமான மழை தட்டி எடுத்துருச்சு எல்லா பிளேஸ்லேயுமே. இந்த வாட்டி தீபாவளியே வந்துட்டு மழையோடு சேர்ந்த மழை தீபாவளியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சேஃபாக இருங்க, எங்கே போனாலும் கொடையோடு போங்க, ரெயின் கோட்டோடு போங்க வண்டியில் போகிறவங்க. ஓகே, சில்லுன்னு தீபாவளி செலிப்ரேட் பண்ண போகிறோம் இந்த வாட்டி. ஓகே, கண்டிப்பாக வந்துட்டு வெதர் ஃபோர்காஸ்டிங் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாமே தீபாவளி முடிகிற வரைக்குமே வந்துட்டு மழை இருக்கும் ரெகுலராகவே அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அடுத்து நம்ம குழந்தைங்கள பட்டாசு வெடிக்க வைக்கிறப்ப மழையில் வெடிக்க வைக்கிறது, மழை இல்லாத டைமில் அழகாக வந்துட்டு குழந்தைங்க பட்டாசு வெடிக்க வைக்கலாம். பட்டாசு வெடிக்கிறப்ப சில கன்ஸ்ட்ரைன்ஸை வந்துட்டு கண்டிப்பாக சின்ன வயசுலேருந்தே நம்மளுக்கு குழந்தைங்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கணுங்க. என்னது அது புதுசாலாம் எதுவும் இல்லை, எல்லாத்துக்குமே நம்ம சின்ன வயசாக இருந்தப்போ சொல்கிறது தான், பெரியவங்க சொல்கிற அட்வைசஸ் தான். இப்போ கம்பி மத்தாப்பு இந்த மாதிரி இது எல்லாமே வெடித்தாங்க அப்படின்னா அதை டிஸ்போஸ் பண்ணுறதுக்குன்னு சில வாட்டர் பக்கெட்ஸோ இல்லை ஏதாவது ஒரு பிளேஸ் மணலாக இருக்குது மண்ணாக இருக்குது அப்படின்னா அந்த பிளேஸஸை ஒதுக்கி விட்டுருணும். குழந்தைங்கிட்ட ஸ்லிப்பர்ஸ் போடாமல் கண்டிப்பாக பட்டாசு வெடிக்க போகக்கூடாது. சின்ன குழந்தைங்களுக்கு வேகம்ங்க ஒன்றுமே தெரியாது, அதுங்க பாட்டுக்கு படப்படன்னு போகும். குழந்தைங்கள்லாம் சேர்ந்து பட்டாசு வெடிக்கிறாங்கன்னா ஒரு பெரியவங்களாவது கண்டிப்பாக கூட உட்காரணும். நம்மளுக்கு 1000 வேலைகள் இருக்க தான் செய்யும், இருந்தாலும் வந்துட்டு குழந்தைங்க கூட ஒரு பர்சன் உட்காரணும் அப்படிங்கிறத ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அவங்கள தனியாக வந்துட்டு பட்டாசு வெடிக்க அலோவ் பண்ணக்கூடாது. கம்பி மத்தாப்புகள் அதெல்லாம் வந்துட்டு இது பண்ணாங்கன்னா ஒரு வாட்டர் பக்கெட்லேயோ இல்லை மணல்லையோ இல்லை ஒரு பிளேஸஸ் தனியாக ஒதுக்கி இந்த பிளேஸில் தான் நீங்கள் போடணும். பரபரப்பு இல்லாமல் பதட்டம் இல்லாமல் பொறுமையாக ஜாலியாக விளையாடட்டும். சில பெரியவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பட்டாசிலாம் டக்குன்னு முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் ஒன்றா வைன்னு நாமளும் ரஷ்அப் பண்ணி குழந்தைங்களையும் ரஷ்அப் பண்ணுறதுனால தான் சில இடங்களில் வந்துட்டு தவிர்க்க முடியாத சில சம்பவங்கள் நடக்கிறதுக்கு இதாகிடுது. அந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கக்கூடாது அப்படின்னா பொறுமையாக இனிமையாக ஜாலியாக தீபாவளியை வந்துட்டு செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லித்தரணும். சின்ன வயசுல இருந்தே பொறுமையாக விடுங்க, சேஃபாக விடுங்க. எப்போவுமே வந்துட்டு பொறுமை இருந்தால் மட்டும்தான் சேஃப்டி அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் நம்ம கண் முன்னாடி கொண்டு வர ஒரு விஷயம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா மியூசிக் தான். பாடல்கள் மிகப்பெரிய இம்பேக்டை நம்ம லைஃப்பில் கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை. ஒரு சிச்சுவேஷன் சாங் கேட்குறப்ப அந்த சிச்சுவேஷனே நம்ம நம்மளுக்குள்ளே வர்ற மாதிரி ஃபீல் நம்ம உடம்பும் மனசும் ஆகும் இல்லையா? எவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்களாங்க லைஃப்பில் இதெல்லாம். ஓகே, நெக்ஸ்ட்டு குழந்தைங்க வந்துட்டு பெரிய பெரிய வெடிகள் எல்லாம் வெடிக்கிறாங்க அப்படிங்கிறப்ப நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுங்க. ஒன்ஸ் கொடுத்தாச்சு அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணுறாங்களான்னு மட்டும் பார்த்துக்குங்க. தூரமாக இருந்து வெடிக்கணும். பெரியவங்க, உடம்புக்கு முடியாதவங்க, குட்டி குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அந்த ஏரியாவில் வந்துட்டு ரொம்ப சத்தம் வர்ற மாதிரியான வெடிகள் வெடிக்காமல்
கொஞ்சம் தள்ளி போய் தூரமாக போய் வெடிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம வெடிக்கிறதுனால நம்மளுக்கு ஹாப்பினஸ்ஸு, பட் மற்றவங்க சுற்றி இருக்கிறவங்களுக்கு அது வந்துட்டு ஹாப்பினஸ் இல்லை அப்படிங்கிறப்ப அந்த பிளேஸில் நம்ம அதை செய்யக்கூடாது. அப்படியே செஞ்சாலும் அவங்கெல்லாம் வந்துட்டு முழிச்சிட்ருக்கப்ப இல்லை அவங்களுக்கு ஓகேங்கிற சுச்சுவேஷன் இருக்க அந்த கேப்பில் நம்ம என்ன பண்ணி முடிச்சிடணும், வெடித்து முடிச்சிடணும். இப்போ வந்துட்டு குழந்தைங்க வெடிக்கிறாங்க, வெடிகள் வெடிக்கிறாங்கன்னா பத்தி வெடிக்கிறாங்களான்னு பாருங்கள். மத்தாப்புகள் வச்சு வெடிக்கிறப்ப அந்த வெடி பார்த்துதா இல்லையானே கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியாது. வச்சுட்டாங்க அப்படின்னா ஓடி வர்ற கேப் அவங்களுக்கு இருக்கா, இல்லை அப்படின்னா காதுக்குள்ளே அவங்களுக்கு வெடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும், நாங்களே ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அதனால் ஓடி வர கேப் இருக்கா, மழை பெய்யுது, ஓடி வர இடத்துல ஏதாவது வழுக்கி விழுந்துருவாங்களா, இந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம் பார்த்துட்டு இடங்களெல்லாம் பார்த்துட்டு அவங்கள வெடிகள் வெடிக்க வைங்க. கண்டிப்பாக என்ஜாய்மெண்ட் அப்படிங்கிறது லைஃப்பில் தேவை. குழந்தைங்களுக்கு இந்த கிராக்கர்ஸ் வெடிக்கிறது அப்படிங்கிறது முக்கியம்தான். அதை தாண்டி சேஃப்டிங்கிறது முக்கியம். அதை பெரியவங்க தான் சொல்லித்தரணும். பெரியவங்க ஒருத்தவங்க கூட இருந்து குழந்தைங்கள பார்த்துக்கணும். ஏன்னா அவங்கள பார்த்துக்க தெரியாது. ஒரு ஆர்வம், ஒரு விருப்பம் இருக்கப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுறோம்னே தெரியாது. அப்போ நம்ம இருந்து கொஞ்சம் சொல்லிக்கிட்டே இருக்கப்போ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு 10 to 20 மினிட்ஸ்க்குள்ளே அவங்க அந்த சூழ்நிலைக்கு பழகிடுவாங்க. ஓ இப்படி தான் வெடிக்கணும், இப்படி தான் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத பழகிக்குவாங்க. ஹாப்பியாக வெடிகள் வெடிக்க வைங்க. என்ஜாய் பண்ணுங்கள், சேஃபாக என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்தும் செம்மையாக ஒரு சாங் வருது, என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. இணைஞ்சிருங்க ஜெயம் எஃப்எம்மோட. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜெயம் வானொலியின் பொன்மாலை பொழுது வித் RJ பத்மா தொடர்கிறது. ரொம்ப நம்பிக்கை கொடுக்குற மாதிரியான ஒரு சாங் இல்லையா? வானம் என்னங்க வானம், வாங்க தொட்டுடலாம், கண்டிப்பாக நம்ம முயற்சி இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான சாங்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட்ஸ் பற்றி பேசியாச்சு, பட்டாசை பற்றி சொல்லியாச்சு, எப்படி வெடிக்கணும்னு சொல்லியாச்சு. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் குழந்தைங்களுக்கு சோம்பேறித்தனம் பார்க்கக்கூடாது, பெரியவங்க வேலை இருக்குது அப்படின்னு பார்க்கக்கூடாது. ஒர்க் போகிறவங்களா இருந்தாலும் சரி, லைட்டாக நல்லெண்ணெய் வச்சு 10 நிமிஷம் இருந்துட்டா கூட போதும். ஊற வச்சு நல்லா ஹாட் வாட்டரில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு புது துணிங்களை சாமிக்கிட்ட வச்சு மஞ்சள் வச்சு ஒரு தீபம் ஏற்றி ஒரு 5 மினிட்ஸ் மெடிடேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃபுல் டேவும் உங்களுக்கு தகுந்த மாதிரி என்ஜாய் பண்ணுங்கள். சிலருக்கு தனியாக ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணும். எப்போவுமே ப்ரெஷ் பண்ணிட்டுருக்கப்ப அந்த தீபாவளி அப்படிங்கிறப்ப ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடுக்கலாம், டிவி பார்க்கலாம், ரேடியோ கேட்கலாம், இல்லை வெளில ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸோடு எங்கேயாவது போகலாம், இல்லை வீட்டிலே எல்லோரும் ஒன்றா சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலாம். ஒருத்தவங்களோட செலிப்ரேஷன் பார்ட் அப்படிங்கிறது ஒரு மாதிரி இருக்கும். சிலர் வந்துட்டு அந்த தீபாவளி டேஸில் தான் பிஸ்னஸ்ஸு, ஒர்க்கு, ஜாபு அதெல்லாம் பார்ப்பாங்க. அது ஒரு சார்ட் ஆஃப் பீப்புள். எப்படி இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, சில விஷயங்கள் மட்டும் ஃபாலோ பண்ணணும்னு இருந்தால் அதை மட்டும் ஃபாலோ பண்ணலாம். எல்லா பண்டிகையுமே எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. நம்ம வந்துட்டு சில விஷயங்களை மட்டும் ஒரே மாதிரி மாற்றிட்டு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம என்ஜாய்மெண்ட்டை மாற்றிக்கலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. உங்களோட கருத்து என்ன, எப்படி இருக்குன்னு யோசிங்க. இப்போ உங்களுக்கு அழகாக செம்மையாக சூப்பராக ஒரு சாங் வருது, என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜெயம் வானொலியின் பொன்மாலை பொழுது வித் RJ பத்மா. விதவிதமான கலரான புத்தாடைகளோட, ஹெல்த்தியான ஸ்வீட்ஸோட, அழகழகான பட்டாசுகள் சேஃப்டியாக வெடிக்க ஜெயம் எஃப்எம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இனிமையான, அழகான, ஹாப்பியான, பீஸ்ஃபுல்லான, சேஃப்டியான, ஹெல்த்தியான தீப ஒளி திருநாள் மற்றும் தீபாவளி வாழ்த்துக்கள். நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். செம்ம சூப்பராக உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒருத்தருக்கும் தனிப்பட்ட விருப்பம் இருக்கும். இப்படி தான் என்ஜாய் பண்ணணும் இந்த ஹாலிடேஸு அப்படின்ட்டு. ட்ரிப் போகணுமா போங்க, ரைட் போகணுமா போங்க, ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணணுமா பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஸ்பெண்ட் பண்ணணுமா பண்ணுங்கள், தனியாக ரெஸ்ட் எடுக்கணுமா எடுங்க, என்ன வேணுமோ பண்ணுங்கள். ஆனால் கண்டிப்பாக எப்படி இருக்கணும் நீங்கள் அப்படின்னா ஹாப்பியாக இருக்கணும். எல்லா ஃபெஸ்டிவலுமே நம்ம செலிப்ரேட் பண்ணுறதுக்கான ஃபர்ஸ்ட் ரீசன் ஹாப்பினஸ். நம்மளோட சந்தோஷத்தை இன்னும் அதிகப்படுத்துறதுக்காக தான் வரப்பட்டது அப்படிங்கிறத உங்ககிட்ட நான் சொல்லிக்கணும்னு விரும்புகிறேன். லாஸ்ட் 1 hour சூப்பரான சாங்ஸோட நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்த ஒரு ஹாப்பினஸ் எனக்கு இருக்குது. என்னடா போன ப்ரோக்ராமில் பத்மா வேறு ஏதோ தீபாவளியை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு பிஹைண்டில் இருக்கிற ஹிஸ்டாரிக்கல் திங்ஸ் பற்றி பேசிட்டுருந்தாங்க, என்னமோ ஸ்வீட்டு, பட்டாசு, ஹாப்பினஸ்ஸு, பீஸ்ஃபுல், சேஃப்டி, ஹெல்த்தின்னு பேசிட்டு ஓடிட்டாங்களே அப்படின்னு பார்க்குறீங்களா? கண்டிப்பாங்க, எப்படிங்க மிஸ் பண்ணுவேன். தீபாவளி அன்னைக்கு மார்னிங் 10 o'clock ஷார்ப்பாக ரெடியாக இருங்க. உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்கு நானும் இங்கே ரெடியாக இருக்கேன். சூப்பரான ஒரு ஃபுல் ப்ரோக்ராம், 1 hour ப்ரோக்ராம் நம்மளுக்கு இருக்குது. தீபாவளியை வந்துட்டு நம்ம எதற்காக செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட்டோட
அதையும் தாண்டி நிறைய நல்ல விஷயங்களும் நம்ம அங்கே ஷேர் பண்ண போகிறோம். கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். ஓகே, நாளைக்கு கண்டிப்பாக மறுபடியும் மீட் பண்ணலாம். Enjoy your holidays, enjoy the Diwali. Happy Diwali once again to all my dear Jayam FM friends. இனிய தீபாவளி வாழ்த்துக்கள். உங்ககிட்ட பை பை சொல்லிட்டு வைண்ட் அப் பண்ணிக்கிறது ப்ரோக்ராமை உங்கள் ஆர்ஜே பத்மா.